ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவனோட அம்மாவும் சேரன் சோழன் பாண்டியனோட அம்மாவும் வேறவங்க அப்படின்னு பல்லவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பல்லவனோட மனநிலை மொத்தமாக மாறிடுது. இவ்வளவு நாளாக நம்ம 4 அண்ணன் தம்பிகளும் ஒரே அம்மாவுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல்லவனுக்கு இப்போ பல்லவனோட அம்மா மட்டும் வேறவங்க, அதுவும் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பல்லவன் ரொம்பவும் அப்செட் ஆயிடுறாரு. இதனால் பல்லவனை மற்றவங்க எல்லாரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் பல்லவனால் அதை ஏற்றுக்க முடியலை. இதனால் அடுத்த நாளே காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டு பல்லவன் வீட்டை விட்டு வெளியில் போனவர் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பல்லவன் வராததால் சேரன் சோழன் பாண்டியன் நிலா என இவங்க எல்லாரும் பல்லவனை தேடி தனித்தனியாக போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல பல்லவன் விழுந்து கிடக்கிறத பார்த்து எல்லோரும் பல்லவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பல்லவனை சமாதானப்படுத்திட்டு பல்லவன் கூடயே எல்லாரும் ஒன்றா படுத்துக்கிறாங்க. அதே சமயம் எல்லாரும் தூங்கட்டும் அப்படின்னு பல்லவன் அமைதியாக பொறுமையாக இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு வீட்டில் உள்ள ஃபேனில் சேலையை கட்டி தூக்கில் தொங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பல்லவன். அந்த சமயத்தில் என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சேரன் எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு பார்த்தவர் என்ன இங்கே இருந்த பல்லவனை காணா அப்படின்னு மற்றவங்களையும் எழுப்பி பல்லவனை காணாண்டா, பல்லவனை காணா, பல்லவனை காணா அப்படின்னு சேரன் கத்துறாரு. இது பல்லவனுக்கும் கேட்குது. உடனே அவசரமாக தூக்கு மாட்டிக்கணும் அப்படின்னு நினச்சி பல்லவன் வேகமாக ஃபேனில் சேலையை மாட்டுறாரு. கரெக்டாக அதே சமயத்தில் எல்லாரும் எந்திரிச்சு பல்லவன் தூக்கு மாட்டிக்கிற போகிற அந்த விஷயத்தை பார்த்து ஷாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி வந்து பல்லவனை காப்பாற்றி சேரன்லேருந்து சோழன் நிலா பாண்டியன் என எல்லோருமே பல்லவனை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. டே பல்லவா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதுடா. ஏன்டா இப்படி இருக்க? உன் அம்மா வேற எங்கள் அம்மா வேற அப்படின்னு இவ்வளவு நாளாடா இருந்தோம். நம்ம எல்லாருமே ஒன்றா அண்ணன் தம்பியாக தானடா இருந்தோம். உதாரணத்துக்கு நண்பர்களை எடுத்துக்க, வேறு வயிற்றில் பிறந்தவங்க தான். ஆனால் ஒரு சில நட்புகள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றா இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது உன் உடம்புல ஓடுறதும் எங்கள் உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம்டா. அப்பாவோட ரத்தம். அம்மா வேற அப்படின்னே நீ வச்சுக்க. ஆனால் அப்பா உனக்கும் எங்களுக்கும் ஒன்று தானடா. இதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற பல்லவா அப்படின்னு சேரன் பல்லவன்கிட்ட கோபமாக பேசுகிறாரு. அந்த சமயம் நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லவா, நீ எங்களை விட்டுட்டு சாகணும்னு நினச்சிட்டேல. இனிமே இப்படி ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் செத்து போயிடுவோம். என்னென்ன சொல்கிறீங்க, சரியா அப்படின்னு சேரனை பார்த்து நிலா கேட்க, அதுக்கு சேரனும் சோழனும் பாண்டியனும் எல்லாரும் ஆமாம் அப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருவோம் அப்படின்னு நிலா சொன்னதுக்கு ஆமோதிக்கிறாங்க. உடனே பல்லவன், அண்ணே என்னைய மன்னிச்சிருங்கண்ணே, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கண்ணே, அண்ணி நீங்களும் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க நீ அப்படின்னு பல்லவன் ஒரு வழியாக மனசு மாறி திருந்தி அண்ணங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு.